கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் 17/8/2024 16/9/2024 வரலும் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் வக்ரம் பெற்ற சனி பகவான், மீன ராசியில் ராகு. இந்த மாதம் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறகுறது 17ஆம் தேதி கார்த்தால ஒரு 6-6:15 மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். இது சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்ப்போமேயானால் எடுத்த உடனே 18ஆம் தேதி அல்ல 19ஆம் தேதி 19/8/2024 அன்னைக்கு ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு. ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும். வேதம் பயிர்க்கிறதுக்கு, வேதத்தினுடைய அத்தியனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூணல் மாத்திப்பா எண்ணிக்கை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது. வேதத்தினுடைய நாள் இதுதான், ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 5/9/2024 அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகர்மா அந்த காலகட்டத்தில். 20ஆம் தேதி 20/8/2024 அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 22/8/2024 அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிறை சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. வாஸ்து நிதிரை விடும் நாள். ஒரு வருஷத்துக்கே ஒரு 8 நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார். இந்த காலகட்டத்தில் தோஷம் எதற்குமே கிடையாது. அதாவது திதி, வாரம், நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது. இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்தேலையானால் அதாவது மதியம் 2:31 4 மணி வரலும், அதாவது 4:01 வரலும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம். இதை 5 பிரிச்சுக்கிறா, 18 நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த 1.5 மணி நேரத்தை. இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்களை முடிக்கிறது 1, ஸ்நானம் பண்ணுறது 2, அதற்கப்புறம் 3வது விஷயம் அவர் பூஜை பண்ணுறது, 4வது போஜனம் பண்ணுறது, அதற்கப்புறம் தாம்பூலம் தரிக்கிறது. இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 4 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி 3:31 4:01 இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது, மனைக்கால் ஊன்றது, அதை தவிர வீட்டுக்கு இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும், வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. அதற்கப்புறம் 26ஆம் தேதி 26/8/2024 அன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி. பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தாலேனால் அஷ்டமி ஒரு நாள் வரும், ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரம் வரும். இது ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி. அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரியம், அதை தவிர ஸ்ரீ சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்துடுறது. இது ஒரு பெரிய விசேஷம். அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணனுடைய இதுவை சொல்லக்கூடியது, கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது. அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில், ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம். அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா. மதுரா, துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான, என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது. அடுத்தது பார்த்தாலேயானால் இந்த வாட்டி 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கூடியது. அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும். அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இது ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது. அதாவது 5, 9 அப்படின்னு இந்த 2 இடத்தையும் சொல்லக்கூடிய போது 9ஆம் இடமோ 5ஆம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது. அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும். அதனால் அது பித்திருக்களின் தோஷமாக கூட இருக்கலாம். அப்படின்றதுனால தான் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. 5ஆம் தேதி அன்னைக்கு 5/9/2024 அன்றைக்கி பார்த்தோன்னா யஜுர் உபாகர்மா ஏற்கனவே சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் 7ஆம் தேதி அன்றைக்கி விநாயக சதுர்த்தி. 7/9/2024 அன்றைக்கி விநாயக சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி.
அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு, அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்மளுடைய தேசபக்தர்களுக்கு சாரும். அதை தவிர வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம், முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வருது. அதாவது அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 15ஆம் தேதி 15/9/2024 ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள். கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி. அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம். எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால், அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம், கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன், அதாவது கல்யாணம், காது குத்தல், சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயனத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா புரட்டாசி மாதம், அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது. அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும், எல்லா விதமான விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும். எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவோர் எம்பாவாய் மாதிரி எல்லோரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது. இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுறார். 26/8/2024 அன்றைக்கி ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதுனத்திற்கும், சுக்கிர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் வந்து கன்னியில் மாறி நீச்சப்பட்டு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாத கடைசி, அதாவது 31/8/2024 அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது. சரி, உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, பாத சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் ஆவணி மாதம் 17/8/2024 16/9/2024 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த 4 கிரகங்களுடைய மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. இந்த 4 கிரகங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலன்களை பார்ப்போம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதும், சூரியன் 11ஆம் இடத்துல வர்றதும் பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதம் மொத்தம் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எந்தவித தோஷங்களும் அற்ற ஜாதகம் எதை நினைத்தாலும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது எல்லாம் நடக்கும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 26ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 26/8/2024 அன்றைக்கி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுறதும், சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு நீச்சம் பெறுறதும் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்களுடைய மனசில் ஒருவித பயம் இருக்கும், மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எதுலையாவது நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ, தோற்றுருவோமோ, இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. ஏன்னா குரு பகவானும் மறைஞ்சு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அதனால் பண வரவு கொஞ்சம் கஷ்டப்படும். பண வரவு கஷ்டப்படும் போது கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தோற்றுருவோமோ அப்படின்ற மாதிரியான மனக்கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஆனால் அவரே ராசியின் அதிபதி அப்படின்னும் போது மனக்கிளேசத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவார், ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்துவார். கேதுவோட சம்பந்தம் அப்படின்றதுனால கொஞ்சம் அதாவது தவறி விழுந்துருவோமோ, பிரச்சனைகள் ஆட்பட்டுருவோமோ அப்படின்ற ஒரு பயம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்கு அமையும்.
கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு இதை எல்லாத்தையும் தாண்டி வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார், கவலைப்படாதீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் பொறுமையாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தேவையற்ற விஷயங்களை எடுக்காதீங்க, தேவையற்ற வம்புகளுக்கெல்லாம் போகாதீங்க, பொறுமையாக இருங்க. எல்லா விஷயத்தையும் இந்த மாதத்தில் பொறுமையாக இருந்து நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது. ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் போகிறதுனால உங்களுக்கு சப்தமாதிபதி 9ஆம் இடத்துல போகிறது பெரிய நல்லது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கை கொடுக்கும். அதை தவிர உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன், அதாவது ராசிக்கு அதாவது 10ஆம் இடத்துல புத பகவான் தனித்து இருக்கார். புதன் தனித்து இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் நல்லது. அதுவும் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரும். இதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் கடைசி நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தேனால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, பால் பதனிடுதல் அந்த மாதிரியான வியாபாரத்தில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த வெள்ளை நிற ஆடைகள், கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த நுணுக்கமான வேலைகள், அதாவது சர்ஜரிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி, அந்த மாதிரியான அதாவது நகாசு வேலைகள் செய்யக்கூடிய விஷயங்கள், ரொம்பவும் நிபுணத்துவம் இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு கவலைப்பட வேண்டாம். மனசில் சற்று பயம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுக்கும்பொழுதும் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு மலைப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் நிச்சயமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகும், 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். வக்கரகதியாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாகவே இருக்கும். இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் 11ஆம் இடத்துல போகிறார். அதாவது 31/8/2024 அன்றைக்கி 11ஆம் இடத்துல போகிறார். 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அவங்க நினச்ச யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் கம்மியான ரேங்கிங்கில் இருக்க யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். இருந்தாலும் சில காலகட்டங்கள், அதாவது சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மதிகாரகன் மறைந்திருந்தால் கண்டிப்பாக தவறுதலான முடிவுகள் எடுக்கக்கூடும். தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம நாள்னு சொல்கிறது 26/8/2024 28/8/2024 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சந்திரனுடைய எளிய பரிகாரம்னு சொல்கிறது அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் பால் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் பார்த்துட்டு வாங்க. இல்லை அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் சேரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.